இந்த பொண்ணுனால இந்த ஆண் வந்து இப்ப இறந்து போயிருக்கிறாரு. அது எதனாலன்னு வந்து நான் வந்து இப்போ ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்றேன். இப்ப இந்த வீடியோல வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பெண் இந்த வீடியோ எடுக்குறாங்க. இந்த ஆண் வந்து என்ன தப்பா இடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இத எடுத்து அவங்க சோசியல் மீடியா பக்கத்துல இத போடுறாங்க. போட்ட கையோட பாத்துக்கிட்டீங்கன்னா, அதுல முக்காவாசி கமெண்ட்ஸ் வந்து என்ன வந்திருக்குன்னா வந்து, அந்த ஆண் வந்து இந்த மாரி ஆம்பளைங்களும் சும்மா விடக்கூடாதுன்னு, அது இதுன்னு சொல்லி சொல்லி அவர போட்டு பயங்கரமா வந்து கமெண்ட்ஸ்ல தாக்கியிருக்கிறாங்க. அவர் பார்வைக்கு இந்த வீடியோ போயிருக்குது. அப்புறம் அந்த நபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அவர் சுற்றி இருக்கிற அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் வந்து சொல்லி வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி நான் எந்த தப்பும் செய்யல. நான் எந்த தப்பும் செய்யல. இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு. அவரோட சைட்ல இருந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, நீ கவலைப்படாம இரு. இது வந்து நம்ம ஃபைட் பண்ணுவோம். இது நம்ம லீகலா ஃபைட் பண்ணுவோம். நீ கவலைப்படாம இருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப அவருக்கு வந்து இந்த கொமெண்ட்ஸு ரொம்ப வந்து அவர வந்து பயங்கரமா தாக்குனத வந்து தாங்க முடியாம இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இது இப்பதாங்க இந்த இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை போல என்னமோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. அவர் இப்பதான் இறந்து போயிருக்கிறாரு. இது வந்து கேரளால நடந்ததுங்க. அந்த வீடியோ எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. சும்மா ஒரு எதிர்ச்சியா அடிச்ச மாரி தான் இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஒரு பொண்ணு சைட்லேருந்து இது எடுத்து போட்டாங்கன்னு சொன்ன கையோட, எல்லாரும் அவர் தப்பான பார்வையில தான் பார்த்துருக்காங்க. ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தோம்னா, அதுல வந்து 2 சைடும் நம்ம வந்து பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஒரே முடிவா எடுக்கக்கூடாது அப்படின்றத இந்த இந்த விஷயத்துல வந்து நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது வந்து ஒரு நியூஸா வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நெனைச்சேன். நான் உங்கள் கிரேசி ஜி.